டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு எல்லாருமே வராங்க. ஓவர் க்ரௌட் ஆகிடுது. இந்த பர்டிகுலர் வேயை சூஸ் பண்ணதுக்கு பாண்டிச்சேரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி. பட்ஜெட் ட்ராவலிங் அதுதான் என்ன அது போட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு. என்னடா இவங்க கூடயே பழகிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. தலாஜித் இருக்கார்ல அவர் கூட அவங்க அந்த அவசியமே இல்லை, காசு வாங்கி ஃபோன் சரி அனுப்பிச்சு விட்ருக்கலாம். வீட்டில் கூப்பிட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்து. நான் ரீசெண்டாக பார்த்து ரொம்ப அட்மையரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல் இன்ஃப்ளூயன்சர். பாண்டிச்சேரியில் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பித்த இவரோட பயணம் இன்றைக்கி சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியாவில் நிறைய அழகான இடங்கள், நிறைய அட்வென்ச்சரஸான இடங்கள், நிறையா டெம்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு அழகான கண்ட்ரியும் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரை நான் ஒரு ட்ராவல் இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிட்றத விட என்னை கேட்டால் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல் கைடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட வீடியோவில் கொடுக்குற ஒரு கைடன்ஸுமே வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்கும். ஸோ வாங்க அவர்கிட்ட போய் பேசி அவரோட ட்ராவல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராவல் மட்டும் இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாய்ஸஸ் வித் பாலாஜி சொல்கிறேன். ஹலோ வணக்கம், நமஸ்தே. நான் தான் அவங்க செவி. இன்றைக்கி என்னோட ட்ராவல் ஜர்னியில் இருக்க எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, என்னோட ட்ராவல் ஜர்னி எப்படி ஆரம்பித்தேன் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ராவல் வித் சிவின்னு தெரியும், பட் அவரோட ஆக்சுவல் நேம் வந்து சிரஞ்சீவி சிவகுருநாதன். கரெக்டாக வரும்? கரெக்ட், சிரஞ்சீவி சிவகுருநாதன். ஸோ சிரஞ்சீவியில் ஃபஸ்ட்டு 2 லெட்ரு, சிரஞ்சீவி லாஸ்ட் 2 லெட்டர் சேர்த்து சிவின்னு சொல்லி கட் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சிரஞ்சீவி கூப்பிட்றதுக்கு, அதனால் சிவின்னு மாற்றியாச்சு. டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணுறது தான். பீப்புள் சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணால் ஜாலியாக இருக்கும், பட் ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுறது வேறு. மந்த்லி த்ரைஸ் 4 டைம்ஸ் இல்லை ட்வைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோன். ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பாண்டிச்சேரியில் பெருசாக யாரும் கிடையாது இப்போதைக்கு ட்ராவல் பண்ணுறது. ஆக்சுவலாக வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு எல்லாருமே வராங்க, நம்ம ஊர் ஓவர் க்ரௌட் ஆகிடுது. ஸோ நம்ம மக்கள் வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தேர்றப்ப தான் நம்ம ஊர்லேயே நிறையா ட்ரெயின்லாம் வந்து விட்டுருக்காங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம். ஸோ அதில் ஏறி நம்ம ஏன் வெளியே போய் ட்ராவல் பண்ணக்கூடாது, நமக்கு மக்களுக்கு ஏன் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தேன். அது பேசிக்காக எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒன்று ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் கண்டென்ட்டாக கொடுக்காம நான் மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஏன் மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்ஜெட்டில் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோலேயே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள், எல்லாத்தையும் நேரில் போய் அனுபவிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அனுபவித்தேன். அது அப்படியே கண்டென்ட்டாக மக்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு அது அப்படியே கண்டென்ட் மேக்கிங்காக அந்த ஆரம்பித்தது தான் அந்த ட்ராவல் கண்டென்ட் கிரியேஷன். பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பர்டிகுலர் வேயை சூஸ் பண்ணதுக்கு பாண்டிச்சேரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாண்டிச்சேரி டெஃபினட்டாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மற்ற ஊர் ஆல் ஓவர் சவுத் இந்தியாவிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரப்போ நம்ம ஊர் ஆக்சுவலாக ஓவர் கிடையாது. அதே நம்ம அவங்க ஊருக்கு போகிறப்போ காலியாக இருக்கும், நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய ஃப்ரெஞ்ச் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் அது மாதிரி நிறைய யூனிக்னஸ் இருக்கும். அதை நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். இவன் நம்ம மற்ற ஊரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பாண்டிச்சேரியே பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே டிவைட் பண்ணி சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். பொதுவாக சொல்லுவாங்க நம்ம யாருக்கூடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் மற்ற ட்ராவல் வ்ளாகர்ஸோ ட்ராவல் இன்ஃப்ளூயன்சஸை விட உங்ககிட்ட இருக்கிறது எது யூனிக்னஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? யூனிக்னஸ் கேட்டிங்கன்னா மற்ற ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இப்போது ஒரு ட்ராவல் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே எல்லோரும் வராங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்காக ட்ராவல் கண்டென்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டே இருப்பாங்க. சர்டன் பாயிண்டில் வந்து ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி. அது வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மணி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும். ட்ராவல் பண்ணுறதுக்கு மணி இருந்தால் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இப்போது பாதி பேர் கண்டென்ட் கிரியேஷனே வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஃபுல் டைமாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களால வந்து ஃபுல் டைம் ட்ராவல் கண்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறப்போ எக்ஸாக்டாக ட்ராவலுக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்லாமல் ஃபுட்டு அதெல்லாம் வந்து வரும். ஸோ அவங்க ஒரு ட்ராவல் கண்டென்ட் ஆரம்பித்து டீவியேஷன் மாதிரி, ப்ரொஃபைல் மாதிரி, ஃபுட்டு அப்படியே சொல்லிட்டு எல்லாமே போயிடும், லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு. நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா அது பேஷனாக பண்ண ஆரம்பிச்சதுனால அதை விட்டு எனக்கு வெளியே வர முடியாமல் ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தான். என்கிட்ட மணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா மந்த்லி இந்த அமௌண்ட் எடுத்து நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ என் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் கண்டென்ட் கிரியேஷன், வெறும் பட்ஜெட் வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் போகிற பிளேஸ்லாம் ஃபேமிலி கிட்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி டிவோஷனல் பிளேஸ், டெம்பிள்ஸு அண்ட் தென் ஹைக்கிங், ட்ரெக்கிங் யங்ஸ்டர்ஸ்க்கான. ஸோ எல்லாமே வந்து என் பேஜில் யூனிக்காக வந்து வச்சுருப்பேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ராவல் எந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதே கிடையாது.
பண்ணவும் மாட்டேன். ஆக்சுவலாக நான் அதுதான் நெக்ஸ்ட்டு கேட்க வந்தேன். உங்களோட உங்களோட கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டு தான் உங்கள் மெயின் கான்செப்ட், ரெண்டு கோர் தீம்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததுல ட்ராவல் வித் சிவில இது ரெண்டு கான்செப்ட் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வருது. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு லேட்டராக வரும், அது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே வச்சுருக்கேன். பட் பட்ஜெட் ட்ராவலிங் இது வந்து ஆக்சுவலாக அதுதான் என்ன பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே சீப்ரம் எங்கே போயிருக்காரு, ஓகே பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காரு, எப்படிலாம் நம்ம போகலான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் பட்ஜெட் ட்ராவலிங் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதானா இல்லை? பட்ஜெட் ட்ராவலிங் எஸ், எனக்கு ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ட்ராவல் கண்ட்ரிகேட்டு சப்போர்ட் யாரும் பேக்ரவுண்ட் இருக்குது. நம்மளோட ஓன் மணி வச்சு தான் போகணும். ஓன் மணி வச்சுட்டு போகிறப்போ ஒரு 5000க்குள்ளே அந்த இடத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து பண்ண முடியும் ட்ராவலில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பட்ஜெட் ட்ராவலிங்கிறது நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணது ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போது லோ இருக்கவங்களாம் யோசிக்கிறதுனால அவங்களும் வெளியே ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸுனால் லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணிடலாம், ஃப்ளைட்டில் போகணும், அதனால் பட்ஜெட் அதிகமாக ட்ராவல் பண்ணி யோசிக்கிறேன்றாங்க. ஆக்சுவலாக ட்ரெயினே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய கனெக்டிவிட்டியோட வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி கனெக்டிவிட்டி ட்ரெயின்லாம் முடிச்சோன்னா பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணி ஈஸியாக நம்ம 3000 4000லேயே நம்ம சவுத் இந்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் வந்து இருக்குது. இடம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம வந்து பெஸ்ட்டு வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி வெளியே வரணும் சுற்றி பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி லைக் நீங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங்காக. உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ பாண்டிச்சேரியில் பப்ளிக்கில் போயிட்டு அந்த டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் மறைச்சுமா வீட்டில் நடிச்சு பார்த்தேன் யூடியூப்பில். அது எனக்கு பெருசாக அதில் சப்போர்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி இந்த தளபதி சாங்குக்கு வந்து ரஞ்சிந்தமேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து டான்ஸ் ஆடினேன். அது போட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு, என்னடா இவனுங்க கூடயே பழகிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும். கூட பண்ண ஃப்ரெண்ட்ஸை சிரிச்சானே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சா. அடுத்தது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக டான்ஸ் ஆனால் பெரிய சப்போர்ட் கிடைக்கல. அப்புறம் ஃபேமிலியில் வந்து மங்களூர் சும்மா ட்ரிப்பு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பாண்டிச்சேரி ஒரு ட்ரெயின் இருக்குது, இது மாதிரி மங்களூர் 2 நாள் போயிட்டு வரலாம், வரியான்னு சொல்லி கேட்டாங்க. சரி நம்ம ட்ராவல்லாம் பிடிக்குமே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெயின் ஏறினேன். ஸோ மங்களூரில் போய் ஒரு 2 நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என் ட்ராவல் ஜெர்னி அங்கே தான் ஆரம்பிச்சுது. அதை வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டராக பட்ஜெட்டாக ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பயம். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ட்ரெயினில் ஏறினா அந்த வடக்கன் பிரச்சனை இருக்கும், ரெஸ்ட் ரூம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசமே நிறைய பேர் ட்ரெயினை அவாய்ட் பண்ணுறோம். அதனால் அடாப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாண்டிச்சேரிலேருந்து காலைல ஒரு விழுப்புரம் போய் டீ குடிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் போயிருந்தேன். ட்ரெயினில் காலைல கிளம்பி நான் விழுப்புரம் போயிட்டு டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து 5:30 மணி ட்ரெயின் அதுவா? ஓகே. அந்த டீ குடிச்சு திருப்பி அடுத்த ரிட்டர்ன் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட்ல திட்டுறானுங்க, என்ன உங்ககிட்ட காசு இருக்குது இனிமேல் சுற்றுற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சேன்னே. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம் பப்ளிக்கை, போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு திட்டு வாங்கிட்டு நிறைய இன்சல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மங்களூர் ட்ரிப் ஆரம்பிச்சு. மங்களூர் ட்ரிப் வந்ததுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது மக்கள்கிட்டேருந்து. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாங்க இது ஒரு ஆப்ஷனே இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் எப்படின்னா ஒன் டே ட்ரிப் மாதிரி நிறைய ட்ரெயின்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. காலைல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அதே கிளம்புற ட்ரெயின்லாம். ஸோ அப்படி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து மங்களூர் தான் எனக்கு. மங்களூர் ட்ரெயின் தான். அந்த மங்களூர் ட்ரெயினை பிடிச்சி அது வந்து கேரளாவில் நிறைய ஸ்டாப்பில் நிற்கும். அது கோஸ்டல் கர்நாடகா கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணி கர்நாடகா போகிற மாதிரி இருந்தாலுமே அது கேரளா வழியாக தான் போவோம். அந்த கேரளா போகிறது எல்லாமே கோஸ்டல் கேரளா கவர் பண்ணிட்டு போவோம் அந்த ட்ரெயின். நீங்கள் வாரத்துக்கு அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும், நீங்கள் கேரளா ஃபுல்லாக கோஸ்டல்லே முடிச்சிடலாம், நார்த் கேரளாவே. அப்படி ஆரம்பிச்சுன்னா கண்டென்ட் ஃபுல்லாக அந்த ட்ரெயின் ஒன்று தான் எனக்கு பாண்டிச்சேரி நிறைய ஹெல்ப் பண்ணது. அப்போ அந்த மங்களூர் ட்ரெயின் தான் உங்களோட ட்ராவல் ஜெர்னியை ஃபுல்லாக வந்து சொல்லுவாங்களே ஒரு மூமெண்ட் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகே, மங்களூர் ட்ரிப் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் போனீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் உங்களோட சோலோ ட்ரிப்பும் அதுதானா? இல்லை சோலோ ட்ரிப் வந்து மகாராஷ்டிரா கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டேன். தனியாக போனால் கொஞ்சம், ஏன்னா அந்த டைம் தான் வீட்டோட வெளியே போன ஸ்டெப் அவுட் பண்ணதுங்க யோசிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மகாராஷ்டிராவில் ஹரியர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இந்த 90 டிகிரி வந்து ஸ்லோப் வந்து ஏறணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்து அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப நாளாக ரீல்ஸ்லேயே ஸ்க்ரால் பண்ணுறப்ப வந்து எனக்கு பார்த்து அது அடிக்ட் ஆகிடுச்சு, எப்படியாவது போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மான்சூனில் போனீங்கன்னா ஒரு ஹெவன். நீங்கள் இந்தியாவில் ஒரு ஹெவன் பார்க்கணுன்னா நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் சோலோவாக நானே தம்பி ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டு நான் மகாராஷ்டிரா போயிட்டு அந்த ஹரியர் ஃபோர்ட்டு ஏறினதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான பிடிச்சி போச்சு அந்த மகாராஷ்டிரா. அந்த கிளைமேட்ஸ் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டேன்.
ஸோ அதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராவல் ட்ரிப்பு. ஆனால் அது நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். ப்ராப்பராக பிளானிங் பண்ணாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரிட்டர்னில் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு கோயிலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். பேரிகார்டு எகிரி குச்சி வெளியே வந்து போலீஸ் திட்டு வாங்கி வந்த அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த ட்ரிப்பில். ஃபஸ்ட்டு ட்ரிப் இல்லை, சரி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு தம்பியும் சேர்த்து கஷ்டப்பட்டு ரிட்டர்னில் ட்ரெயின் கேன்சல் ஆனதால் லாஸ்ட் மினிட் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃபுட்போர்டு ட்ரெயினில் படிக்கல உட்காந்துக்கிட்டு ஐயோ, நார்த் இந்தியாவிலேருந்து அப்படியே வந்து அதெல்லாம் ஒரு புது அனுபவம் ஃபஸ்ட்டு ட்ரிப். நீங்கள் நிறைய ட்ரிப் போயிருக்கீங்க, நிறைய லைக் டூரிசம் ட்ரிப்பு அதெல்லாம் தாண்டி வாட் டஸ் ட்ராவல் மீன் டு யூ பர்சனலி? வந்து ஒரு ட்ராவலிங்ன்றது உங்களுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை சேர்க்குது? ட்ராவல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க்கு 4 வாளுக்குள்ளேயே வந்து நம்ம பாதி வாழ்க்கையை ஓட்டிடுறோம். ட்ராவல் பண்ணுறப்ப தான் அவங்க நிறைய விஷயம் வந்து வெளியே போய் கற்றுக்க முடியும். மற்ற மக்களை பார்க்குறப்ப அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், வாழ்வாதாரம் எல்லாமே அவங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட ட்ராவல் வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும் வெளியே போய் நீங்கள் மற்ற மக்களை வந்து மீட் பண்ணுறப்போ. அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் வாழலான்றதை நீங்கள் கற்றுக்குவீங்க ட்ராவல் பண்ணுறப்போ. இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு ட்ராவல்ன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ட்ராவலோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க, பட் ட்ராவலுக்கு வந்து ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய சக்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தலாஜித் இருக்கார்ல, அவர் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுறவர் தான் கரெக்டாக. அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார். ரீசெண்டாக இல்லை, ஒரு இயர்ஸ் பேக் காஷ்மீர் ஒரு பைக் ட்ரிப் போகும்போது ட்ராவலிங் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது ட்ராவலிங் வந்து ஒரு மனுஷனோட பர்ஸ்பெக்டிவை, ஒரு மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. ஏன்னா நானே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சிவி வேறு மாதிரி இருப்பேன். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்க்குற சிவி வேறு மாதிரி இருப்பேன். நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். முன்னால் ரொம்ப அரகண்டாக டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணதை வந்து ரொம்ப நான் நிறைய மாற்றிருக்கு. ஏன்னா நீங்கள் மக்களோட நிறைய பழகிறப்போ உங்களை நிறைய நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்குவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போய் அடாப்ட் பண்ண கற்றுக்குவீங்க ட்ராவல் பண்ணுறப்போ. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில பேர் லைஃப்பை பார்க்கும்போது இவங்களோட நம்ம லைஃப் நல்லாவே இருக்குன்ற மாதிரி. நம்ம இங்கே இருக்கிறப்போ மற்றவங்க நம்மளோட என்ன பண்ணுவோம், நம்மளோட மைண்ட் செட்டே எப்படின்னா நம்ம ஒரு லெவலில் இருப்போம். நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம லெவலோட இருக்கவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லெவல்லே வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைலே பார்த்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ட்ராவல்ன்றது ஒரு எஜுகேஷன் தான், தலை சொன்ன மாதிரி. ப்ரோ, நீங்கள் நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணதுனால நான் கேட்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கிளம்பி நான் ட்ரிப்பு போகலாம் வா, அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நூறு சை வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ட்ராவலிங்கு, இந்த ட்ரிப்பு நிஜமாவே நமக்கு அமைதி தருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கிறாங்களா? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அமைதி கொடுக்கும் தான். அது நம்ம போகிற இடத்த ஒன்று பொறுத்து இருக்குது. இப்போது இங்கேயே க்ரௌடில் இருந்துட்டு திருப்பி நீங்கள் க்ரௌடாக இருக்கிற இடத்துக்கே போனீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் தான் கொடுக்கும் மற்ற மக்களை பார்த்து நீங்கள் பேசுகிறப்போ. அமைதியை தேடி போகணுன்னா நீங்கள் சோலோவாக போகிறப்போ ஃபாரஸ்ட்லாம் வந்து இப்போது நிறையா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிறைய பர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அமைதியை தேடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் சீரிஸே நீங்கள் ஆரம்பித்து நிம்மதியாக இருந்துட்டு வரலாம். முக்கியமாக எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ராவல் பண்ணுறப்போ திருப்பி இதே செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருந்தால் நம்ம நேச்சர் என்ஜாய் பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதான். ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போய் ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்த பர்பஸே மறந்துடுவாங்க. திருப்பி என் வீட்டில் இருக்கிறதே தான் சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும். இன்னும் அவங்க லொக்கேஷன் மட்டும் தான் மாறி இருக்கும். இங்கே ரூமுக்குள்ளே உட்காந்துருப்போம், அங்கே வெளியே உட்காந்துருப்போம். ஆனால் நம்ம பண்ணுற வேலை ஃபோன் தான். நல்லா வெளியே போனால் ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சிருவேன். வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். எங்கே போகிறோன்றது முக்கியம், யாரு கூட போகிறோன்றது முக்கியமா? சோலோ பண்ணுறப்போ நீங்களே எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போகிற ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், சாப்பிட்ற இடம், தங்குற இடம் எல்லாமே நீங்களே பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட்ஜெட் எல்லாமே டேக்கிள் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் 2 கேட்டகரி இருக்குது. சில பேர் இன்ட்ரெஸ்டடாக ட்ராவல் பண்ணி இன்ட்ரெஸ்டோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுள்ஸ் ஒன்று கூட்டு போகும். அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைப்பாங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைப்பீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து கூட்டு போய் நான் வரலடா வீட்டுக்கு ரூமுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர்பஸ் ஆஃப் ட்ராவல்னா என்னது, நம்ம இடத்துக்கு போக நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனோட வெளியே வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இன்னுமே கிடைக்கும். ப்ரோ, நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இங்கே இருந்துடலாம், லைக் நம்மளே மறந்து இங்கே இருந்துட்டா நம்ம நல்லா இருப்போமே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா அது எந்த இடம்? எப்போ கேட்டாலும் நான் மகாராஷ்டிரா போனால் அதை சொல்லுவேன். மகாராஷ்டிரா வேலை ஃபுல்லாக இல்லை, எனக்கு மகாராஷ்டிரா வந்து எனக்கு லைஃப் ஸ்டைல், நம்ம ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் எதிர்பார்த்து போக முடியாது அங்கே தங்கறதுக்குலாம். ஆனால் அந்த ஊர் மக்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பொல்யூஷன் நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வாழ்கிறோம். அங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நேச்சரோட மவுண்டெயின், க்ளவுடு, மிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. எந்த பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா ப்ரோ? லைக்
பூனே கோஸ்டல் சைடு இல்லாமல் பூனே சைடு. பூனே நடுவில் ஓகே. கோர் ஹார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா சைடில் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் நீங்கள் பூனே மும்பை சைட்லாம் போனீங்கன்னா ஓவர் க்ரௌடடாக இருக்கும். அதே நீங்கள் பூனேக்கு சென்ட்ரல்லாம் வந்தீங்கன்னா க்ரௌடே இருக்காது. சத்ரபதி சிவாஜி வந்து இருக்கிற எல்லா மவுண்டெயின்லையுமே வந்து ஃபோர்ட் கட்டியிருப்பார். அது அந்த மான்சூன் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ் க்ளவுட்ஸ் வந்து அந்த சைடு தான், அந்த மலையில் முட்டி தான் ரெயின்ஃபால் அதிகமாக அந்த சைட்லாம். ஸோ நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் நீங்கள் அங்கே போய் விட்டீங்கன்னா எத்தனை நாள் வேணால் அங்கே போய் சர்வே பண்ணிருவேன். நாங்கள் அந்த டைம் நாங்கள் போனோன்னா திருப்பி வர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதுவே இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மனுஷாளுக்குன்னு ஒரு வாசனை இருக்குது கரெக்டாக. வீட்டுக்கு வரும்போது இருக்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து எங்கே போனாலும் அது யாராலையுமே திரும்பி கொடுக்க முடியாது. எனக்குலாம் அப்படி தான். நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு 2 days 3 days இருக்கேன், திரும்பி வீட்டுக்கு வரேன்னா அப்பா அடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பீஸ் கிடைக்கும் எனக்கு வீட்டுக்கு வரும்போது. ஐ மீன் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் போவீங்க, திரும்பி ரிட்டர்ன் வருவீங்க கரெக்டாக. ஸோ ரிட்டர்ன் வரும்போது அது ட்ராவல் பண்ண இருக்கிற அந்த ஏரியா மேலேயே உங்களோட ஃபோக்கஸ் இருக்குமா, இல்லை இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்குமா? அந்த ட்ராவல் பண்ண 2 நாள் 3 நாளில் நாங்கள் போய் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வர போயிடுச்சு ஏன்டா வரும்ன்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னடா சில இடத்துலலாம் வந்து தூக்கம் இருக்காது. ஒரு 4 நாள் 5 நாள் தூக்கம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறப்போ எப்படா வீட்டுக்கு வந்து நம்ம அந்த பெட்ரூமில் போட்டு தூங்குற சுகமேன்றது வேறு. அது மாதிரி தூங்குறப்போ வீட்டுக்கு வந்தால் போதுன்னு இருக்கும். நான் வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால அங்கே போய் ரூம்ஸ்லாம் வந்து நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். நான் போகிறது ஹைக்கிங் ட்ரெக்கிங் தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மலைலாம் ஏறிட்டு கீழே வந்து தூங்குறதுக்கு ப்ராப்பராக இடம் இருக்காது. டென்ட்டு கேம்பிங் பண்ண தங்குவேன் எங்கே போனாலுமே. நீங்கள் டென்ட் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். 100 ரூபா கொடுத்தா பெட்ரோல் பங்க் நல்லா பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த சைட்லலாம் அந்த மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே வந்து கொடுத்துருவாங்க. வில்லேஜ் சைடில் தான் இருக்கும் பாதி இடம். வந்து வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த அம்யூனிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஸோ அதனால அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 டென்ட் போட்டு வச்சு நம்ம தங்கிக்கலாம். அவங்களுக்கு கையில் ஒரு 200 300 கொடுத்தா போதும். அது என்ன வருத்தமான விஷயம்னா அந்த மழையில நம்ம வீட்டுக்குள்ளே டென்ட் போட்டு தூங்குவோம். அவங்க வந்து வெளியே பாயை விரிச்சுக்கிட்டு மேலே ஷீட்டை கட்டிட்டு தூங்குவாங்க, தார் பாயை விரிச்சுக்கிட்டு. உங்களுக்கு நல்ல அகாமடேட் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வெளியில் சொல்லுங்க. இப்போ தெரியுதா மகாராஷ்டிரா பீப்புள் கூட பழகணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப அவங்க வந்து இப்படி அவங்க வடக்கன் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் அவங்களோட நம்ம பழகிறப்ப தான் தெரியும் அவங்க எவ்வளோ கோரா ஹார்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ மழையிலலாம் நல்லா மாட்டிட்டு தங்கத்துல இடம் இல்லாமல் இருந்தேன். அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அவங்களே சமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கும், சப்பாத்தி செஞ்சு கொடுத்து வீட்டுக்குள்ளே கேம்ப் போட்டு தங்கிங்க சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே மழையில் தங்கிட்டு இருந்தாங்க. காலையில் நாங்கள் பார்க்குறப்போ நிறைய பீப்புளில் பார்க்குறப்போ ஒருத்தவங்களே ஒரு சின்ன லெசன் எடுத்துக்கிறது. அப்படியும் மனிதர்கள் மீனிங்ஃபுல் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. லைக் அர்த்தமுள்ள பயணம் அப்படின்னு வச்சுப்போமே தமிழில். லைக் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், சும்மா போகிறோம், ட்ரிப்பு லாக் பண்ணுறோம் வரோன்றது இல்லாமல் ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா அதில் ஒரு மீனிங் இருக்கணும். லைக் ஒரு மீனிங்ஃபுல்னஸ் இருக்கணும். இருந்தால் தான் அது ட்ரிப் வந்து திரும்பி நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நம்ம உங்களுக்கு ஒரு ஓகே கம்ப்ளீட்டட்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மீனிங்ஃபுல் ஜேர்னினா நீங்கள் எதை ப்ரோ மீன் பண்ணி? எனக்கு மீனிங்ஃபுல் ஜேர்னியில் ரொம்ப ஹார்ட் டச் பண்ணது என்னன்னா, நான் மகாராஷ்டிராவில் வந்து நான் ஜூம் கார் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டலுக்கு ஒரு 2 நாள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஓகே. ரிட்டனை வந்து அவங்கள்ட்ட காரை ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஒரு டாக்டர் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு அவங்க அந்த அவசியமே இல்லை கார் சவாய் நீ போகணும் சொல்லி அமுச்சு விட்ருக்கலாம். வீட்டுல கூப்பிட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்தாரு. ஃபேமிலி எல்லாம் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. அதெல்லாம் தான் எனக்கு கேட்ட மீனிங்ஃபுல். ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம என்ன சம்பாரிச்சிட்டு வந்தோம், காசு என்னைக்கு வேணா சம்பாரிச்சிக்கலாம், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வேணா சம்பாரிச்சிக்கலாம். மக்கள்கிட்ட அந்த அன்புன்றது நமக்கு டிராவல் பண்ணிட்டு கிடைக்கிற அன்புன்றது நமக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா மீனிங்ஃபுல்லாக தான். ஒரு இடத்துக்கு ஏன்னா இருந்தாலும் போகணும், நானும் ட்ராவல் பண்ணி இப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேன்னு இல்லாமல் அங்கே போய் நம்ம பர்பஸ் ஆஃப் ட்ராவல் என்ன, அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோமா, வரப்போ நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரோமா. ஒரு விஷயம் உங்களுக்கு டிராவல் கொடுத்தது அதை யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன? மெமரிஸ். ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து டிராவல் எடுத்துக்கிட்டது? அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நான் உண்மையில டிராவல் பண்ணுறது முன்னாடி ரொம்ப வீட்டில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக இருந்தேன். அது வேணா அந்த டிராவல் எடுத்து வந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த மெமரிஸும் ஹாப்பினஸும் கொடுத்துருக்கு. வின் வின் சிச்சுவேஷன். ஆமாம்.